ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 232. இதில் பகவத்கீதை 3ஆம் அத்தியாயத்தின் பெருமைக்கான கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பகவான் விஷ்ணு லட்சுமி தேவியிடம் கூறினார், ஓ ஜனஸ்தானம் என்ற நகரில் கௌசிய குலத்தில் பிறந்து ஜடன் என்ற அந்தணன் ஒருவன் இருந்தான். பிராமணர்கள் மேற்கொள்ள வேண்டிய மத அனுஷ்டான செயல்பாடுகளையெல்லாம் துறந்து கூடாத செயல்களில் ஈடுபட்டு இருந்தான். அவன் சூதாடுதல், மது அருந்துதல், மிருகங்களை கொல்லுதல் என்ற வேட்டையாடுதல் மற்றும் பறத்தைகளிடம் செல்லுதல் ஆகியவற்றில் அவன் மிக ஆர்வத்துடன் ஈடுபட்டு இருந்தான். இவ்வாறாக தனது செல்வம் முழுவதையும் வீணாக்கிய அவன் தொழில் பயணமாக வட நாடுகளுக்கு சென்றான். அங்கும் இங்கும் மிக்க செல்வம் தேடிய பின்பு ஜனஸ்தானம் திரும்பி வர முடிவு செய்தான். நீண்ட தூரம் பயணம் செய்த பின்பு சிறிதும் ஆள் அரவமற்ற இடத்தில் தான் இருப்பதை கண்டான். சூரியன் மறைந்ததும் எங்கும் இருள் சூழ்ந்துவிட்டது. ஒரு மரத்தின் அடியில் அவன் இரவை கழித்து கொண்டு இருந்தபோது சில கொள்ளைக்காரர்கள் வந்து அவனை அடித்து கொன்று செல்வத்தையெல்லாம் திருடி சென்று விட்டார்கள். சமய ரீதியான செயல்களை துறந்து மிக்க பாவகரமான வாழ்வு வாழ்ந்ததால் இறந்த பின்பு ஜடன் ஒரு பேயாக உருவம் பெற்றான். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் ஜடனின் மகன் அற நெறிப்படி வாழ்ந்து வந்தான். சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து இருந்தான். அவன் தனது தந்தை நீண்ட நாட்களாக திரும்ப வராதது கண்டு அவரை தேடிச் செல்ல முடிவு செய்தான். பல நாட்களாக இங்கும் அங்கும் சுற்றி அலைந்து கண்ணில் தென்பட்ட பிரயாணி இவர்கள் எல்லாம் தனது தந்தையை பற்றி விசாரித்தான். ஒரு நாள் தனது தந்தையை அறிந்த ஒருவரின் மூலம் நடந்த விஷயங்களை அறிந்து கொண்ட அவன் தந்தை நரக நிலையில் இருந்து காப்பாற்றுவதற்காக காசிக்கு பனாரஸ் சென்று பிண்டமளிக்க விரும்பினான். பயணத்தின் 9வது நாள் அவனது தந்தை கொல்லப்பட்ட அதே மரத்தடியில் அவன் ஓய்வெடுக்க நேர்ந்தது. அந்த இடத்தில் மாலை நேரத்தில் அவன் பகவான் கிருஷ்ணருக்கான தினசரி வழிபாட்டை செய்து பகவத்கீதையின் 3ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்தான். அவன் பாராயணத்தை முடித்தபோது வானத்தில் இருந்து பெரிய ஒளி கேட்டது. அவன் மேலே பார்த்தபோது அவனது கண் முன்னையே அவன் தந்தை 4 கைகள் உடனும் மஞ்சள் நிற ஆடை உடனும் கூடிய ஒரு அழகிய உருவை அடைந்து விட்டார். அவரது உடல் கருமேக வண்ணத்தில் இருந்தன. அவரது உடலின் தேஜஸ் எல்லாம் திசைகளையும் பிரகாசம் ஆக்கியது. அந்த நேரத்தில் அந்த தந்தை மகனுக்கு ஆசீர்வாதங்களை அளித்தார். நடந்த அற்புதங்கள் பற்றி மகன் தந்தையிடம் விசாரித்தான். இப்பொழுது தந்தை கூறினார், ஓ எனது அன்பு மகனே, ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3ஆம் அத்தியாயத்தை நீ பாராயணம் செய்தாய். இதனால் எனது பாவ காரியங்களின் விளைவாக நான் பெற்று இருந்த பேய் உடலில் இருந்து என்னை விடுவித்து விட்டாய். இனி நீ வீடு திரும்பலாம். ஏனென்றால் காசிக்கு பனாரஸ் செல்லும் உனது நோக்கம் ஸ்ரீமத் பகவத்கீதை 3ஆம் அத்தியாயத்தை நீ பாராயணம் செய்ய செய்ய நிறைவேறிவிட்டது. இப்பொழுது மகன் தந்தையிடமிருந்து வேறு ஏதேனும் அறிவுரைகள் உண்டா என கேட்டபோது தந்தை கூறினார், ஓ எனது சகோதரனும் மிக்க பாவ வாழ்வு வாழ்ந்தான். இப்போது நரகத்தின் இருண்ட பிரதேசங்களில் ஓர் இடத்தில் துன்புற்று கொண்டு இருக்கின்றான். அவனையும் மற்றும் ஜட உலகில் பற்பல ஜீவராசிகளின் உடல்களில் அங்கங்கே அவதிப்பட்டு கொண்டுள்ள நமது முன்னோர்களையும் நீ விடுவிக்க விரும்பினால் தயவு செய்து ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வருவாயாக. இதன் மூலம் அவர்கள் அனைவரும் பகவான் விஷ்ணுவை போன்றதொரு உருவத்தை அடைந்து வைகுந்தம் செல்வார்கள் என்றார் அவர். இதனை கேட்ட மகன், அப்படியானால் நரக வாழ்வில் அவதியுறும் அனைத்து ஆத்மாக்களும் விடுபடும் வகையில் நான் பகவத்கீதை 3ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வருகிறேன் என கூறவே தந்தையும் அப்படியே ஆகட்டும் என கூறி ஆசீர்வதித்தார். பின்னர் ஆன்மீக உலகான வைகுந்தத்திலிருந்து ஒரு விமானம் வந்து தந்தையை அழைத்து சென்று விட்டது.
அதன் பிறகு மகன் ஜனஸ்தானம் திரும்பிச் சென்றான். அங்கு நரக வாழ்வில் கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிக்கும் விருப்பத்துடன் பகவான் கிருஷ்ணரின் திருவிக்கிரகம் முன்பு அமர்ந்து பகவத்கீதை 3ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்யத் தொடங்கினான். நாளுக்கு நாள் அவனது பாராயணம் தொடர தொடர பகவான் விஷ்ணு பாவாத்மாக்களை தண்டிக்கும் பொறுப்பில் உள்ள யமராஜா இடம் தமது தூதர்களை அனுப்பினார். விஷ்ணு தூதர்கள் யமராஜா இடம் சென்று பால் கடலில் அனந்த சேஷரின் மேல் பள்ளி கொண்டுள்ள பகவான் விஷ்ணு இடமிருந்து தாங்கள் செய்து கொண்டு வந்துள்ளதாக கூறினார்கள். பகவான் விஷ்ணு யமராஜாவின் நலத்தை விசாரித்ததாகவும் நரகத்தில் துன்புறும் எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் விடுவிக்கும்படி பகவான் ஆணையிட்டதாகவும் அவர்கள் கூறினார்கள். பகவான் விஷ்ணுவின் இந்த ஆணையை பற்றி கேட்ட யமராஜா உடனடியாக நரகத்தில் இருந்த எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் விடுவித்து விட்டார். பின் ஸ்வேத தீபம் எனப்படும் பால் கடலுக்கு சென்று பகவான் விஷ்ணுவை தரிசிப்பதற்காக யமராஜாவும் விஷ்ணு தூதர்களோடு சென்றார். அங்கே அனந்த சேஷரின் மீது பகவான் பள்ளி கொண்டு இருந்தார். அவரது திருமேனி பல சூரியன்களின் பிரகாசத்தை ஒருங்கே பெற்று இருந்தன. அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவி அவரது திருப்பாதங்களுக்கு சேவை செய்து கொண்டு இருந்தால் பகவான் விஷ்ணுவை சுற்றிலும் ரிஷிகள், முனிவர்கள், இந்திராதி தேவர்கள் என அனைவரும் சூழ்ந்து நின்று அவரது புகழ் பாடிக்கொண்டு இருந்தார்கள். பிரம்மாவும் வேத பாராயணம் செய்தவாறு அங்கு இருந்தார். யமராஜா பகவான் விஷ்ணுவை விழுந்து வணங்கி மரியாதைகளை தெரிவித்து கொண்டு பின்வரும் பிரார்த்தனை செலுத்தினார். ஓ பகவானே, தாங்கள் எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களின் நன்மை விரும்புபவர். தங்கள் புகழுக்கு எல்லை கிடையாது. தங்களிடமிருந்தே வேதங்கள் தோன்றியிருக்கின்றன. தாங்களே காலம், காலப்போக்கில் தாங்கள் அனைத்தையும் அளிப்பீர்கள். உலகங்களின் காரணகர்த்தாவும் காப்பாளரும் தாங்களே. அனைவருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாக இருந்து அனைவரையும் வழி நடத்துபவர் தாங்களே. முழு பிரபஞ்சத்திற்கும் தாங்களே குரு. அனைத்து பக்தர்களின் இலக்கும் தாங்களே. தாமரை கண்களை உடையவரே, எனது பணிவான வணக்கங்களை மீண்டும் மீண்டும் நான் சமர்ப்பிக்கின்றேன். தயவு செய்து ஏற்பீராக. தங்கள் புகழ்கள் எல்லை அற்றே ஆகும் என்றார் அவர். இவ்வாறாக கூப்பிய கரங்களோடு பகவான் விஷ்ணுவை துதித்த யமராஜா தொடர்ந்து கூறினார். ஓ, தங்கள் ஆணைப்படி நரகத்தில் இருந்து எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் விடுவித்து விட்டேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தயவு செய்து ஆணையிடுங்கள். பகவான் விஷ்ணு இடியோசி போன்ற ஆழத்துடனும் அமிர்தம் போன்ற இனிமை உடனும் கூடிய குரலில் பதிலளித்தார். எனது அன்பு தர்மராஜா, யமராஜா, நீர் அனைவருக்கும் சமமானவர். உமது கடமைகள் பற்றி நான் உமக்கு அறிவுறுத்த அவசியம் கிடையாது. எம் முழு ஆசிகளுடன் லோகம் சென்று பணியை தொடர்வீராக. பின் பகவான் விஷ்ணு யமராஜாவின் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார். யமராஜா தன் லோகத்திற்கு திரும்பிச் சென்றார். அந்த பிராமணர் தனது முன்னோர்களையும் பிற கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரையும் நரகத்திலிருந்து வெற்றிகரமாக விடுவித்த பின்பு விஷ்ணு தூதர்கள் வந்து அவரை பகவான் விஷ்ணுவின் உலகிற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு முழுமுதற் கடவுளின் தாமரை திருப்பாதங்களின் நித்தியமான சேவையில் அவர் ஈடுபட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்